கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்ன அப்படிப்பட்ட சிந்தை? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்காக இந்த பூமிக்குள் அவர் வரவில்லை. அவர் பிறருக்காக, இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, தன்னை போல் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த உலகத்துக்குள் மனிதனாக அவர் அவதரித்தார். அவர் இந்த உலகத்துக்குள்ளாக அவர் வந்ததனுடைய மிக பெரிய காரியம் என்னன்னா, அவருக்காக அல்ல, நமக்காக. ஆகவேதான் வசனம் சொல்றது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. பிறரை குறித்த இந்த கரிசனைகள், மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, எனக்கு நான் என்றே போய் கொண்டிராம பிறரையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனக்காக மட்டுமே எல்லாத்தையும் பார்க்காம பக்கத்துல இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க எல்லாரையும் சுத்தி கவனிக்கணும். அவர்களுக்காக இயேசு எப்படி அவருக்காக அல்ல நமக்காக வந்தாரோ, அதே போல நாமும் பிறருடைய நலில கவனம் கொள்ளுவதாக இருக்க வேண்டும். அவர் நமக்காக தன்னுடைய மகிமையான சிங்காசனத்தையும் கூட விட்டு கொடுத்து இறங்கி வந்தார் இந்த பூமியில. அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாகும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலானார் என்று கூறப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு அடிமையின் ரூபத்தை கூட அவர் எடுக்கிறார். மற்றவர்களுக்காக உதவி செய்கிறதுல, மற்றவருடைய நலன்களிலே நாம் எவ்வளவாக வேணுமானாலும் நாம் இறங்கி போய் செய்யலாம். அதுதாங்க இயேசு இந்த மனுக்குலத்திற்கு உதவி செய்வதற்காக அவர் அடிமையின் ரூபத்தை எடுப்பதற்கு கூட அவர் தயங்கவில்லை. ஒரு அடிமையின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றொருத்தருக்காக உதவி செய்வதற்கோ அவர்களுக்கு ஒத்தாசையா இருப்பதற்கோ நாம் எவ்வளவு இறங்கி வருகிறோம்? நாம் இறங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவருடைய அந்த குணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக இந்த பூமிக்குள் ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் நமக்காக, நம்மை மீட்பதற்காக, அவருடைய ஆதாயத்திற்காக அல்ல, நம்மை மீட்கும் பொருளாக தன்னையே தான் ஒப்பு கொடுத்தார். நாமும் கூட இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில் நாம் பிறருக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பிறனுடைய காரியங்களை நம்முடைய கரங்கள் உதவுகிறதாக இருக்க வேண்டும். நம்ம இந்த பூமியில வாழ்வதனுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம், பிரசங்கி எழுதுகிற, இந்த பூமியில வாழும்போது நன்மை செய்கிறதும் சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற ஒரு பெரிய காரியம் கிடையவே கிடையாது.
நாம் நம்மால் எவ்வளவு இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நாம் செய்வோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அப்போஸ்தலர் 10:30 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மால் இயன்ற நன்மைகளை பிறருக்கு செய்வோம். இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச காலங்கள் தான். நம்ம இந்த பூமியிலே எதையும் சேர்த்து வைத்து அதை நம்மோடு கூட மறிக்கும் பொழுது கொண்டு போகிறது கிடையாது. இந்த பூமியில இருக்கிற நாட்களிலே நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் செய்து, வசனம் சொல்லுகிறது, அநித்தியமான உலக பொருட்களினாலே நித்தியமான வீடுகளிலே சேர்த்துக் கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். இந்த பூமியிலே உங்க பக்கத்துல நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு மற்றவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதை மற்றவங்களுக்கு நம்ம ரொம்ப காஸ்ட்லியா காண்பிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உங்கள் பக்கத்திலே கஷ்டப்படக்கூடிய அல்லது தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் மறைமுகமாக அந்தரங்கத்திலே அல்லது எவ்விதத்திலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் அப்படிப்பட்டவைகள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விசேஷமா ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இறங்கி இருக்கணும்னா நீங்களும் இறக்க குணம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு இறங்கி உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். நம்ம சுய சம்பாத்தியத்துக்கு இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம காண்பிக்கிறதற்காக அல்ல, அதை அப்படி காண்பிக்கிறதுக்கு இல்லை, நம்ம இருக்கிறதுல எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து மற்றவர்களை தூக்கி எடுக்கிறோமோ அப்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் பண்ணி இருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும். அதுவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. எனக்காகவே மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. என்னுடைய வருமானத்தில் இது நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றத. உன் தோட்டத்துல நெல்லை அறுக்கும்போது, கோதுமையை அறுக்கும்போது கடைசி இருக்கிற அந்த எல்லா கதிர்களையும் விட்டுரு, அது கீழே விழுந்ததை பொறுக்காத. அது ஏழை எளிய மக்களுக்கு, அது கஷ்டப்படுற பிள்ளைக்கு, அது திக்கற்ற பிள்ளைக்கு, உன்னுடைய ஏதாவது கட்டுகளை நீ மறந்து வச்சுட்டு வந்துட்டா திருப்பி எடுக்காத. அது ஏழை எளிய மக்களுக்கு, அது திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அது கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கு வேணும். அதுக்குன்னே ஆண்டவர் சிலரை வச்சிருக்காரு. உனக்கு இல்லையேன்னு நம்ம அவங்கள அற்பமா நினைக்கிறதுக்கு கிடையாது. அவங்களுக்கு நாம் கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவங்கள வச்சிருக்கிறார். அவங்க ஏன் இருக்கிறாங்க, அவங்க ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறபடினாலே அவர்கள் வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அதெல்லாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் நீ பொறுக்காத, அதெல்லாம் எடுக்காத, ஆண்டவர் அதையெல்லாம் சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில இருந்து அதை ஃபாலோ பண்றாரு, அப்ப இருந்தே வந்துட்டு இருக்கு. அப்போ போல் எழுதும் பொழுதுறாரு, தான தர்மங்களை செய்கிறதுல நீங்க அதை மறந்து போயிடாதீங்க, அதை செய்யுங்க, கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு காலத்திலே, அதாவது கஷ்டப்பட்ட காலங்களில் கூட அநேகர் நிறைய செய்வதை நாம் பார்க்கலாம். இந்த காலத்துல ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கையினால இன்னைக்கு மற்றவர்களுக்கு செய்வதை நிறைய குறைத்து விடுகிறார்கள். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு செய்யணும், நீங்க குறைஞ்சே போக மாட்டீங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வசனம், இயேசு தன்னையே கொடுத்தார், நாமும் மற்றவர்களுக்கு நம்மையே கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்கிறது. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். இயேசு தன்னையே கொடுத்தது போல நாமும் நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் கொடுப்போம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம அக்கறை கொள்வோம், அவருடைய ரட்சிப்பிலே அக்கறை கொள்வோம், அவர்களுடைய தேவைகளிலே அக்கறை கொள்வோம். கர்த்தர் நம்மை